ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகழகை சீரியல் இன்னைக்கான எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மலர் என்ன பண்ணுறாங்க, ஐஸ்கிரீம் பார்லர் போயிடுறாங்க. அப்போ பாக்யராஜ் எல்லாம் உண்மையே சொல்கிறாரு, ப்ரொமோஷன் கிடச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு 20,000 பணத்தை எடுத்து மலர்கிட்ட கொடுக்குறாரு செலவுக்கு வச்சுக்க சொல்லி. மலரும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு வராங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா மதியம் என்ன பண்ணுறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க. அப்போ வந்து பிரின்ஸிபல்லேருந்து டீச்சர்லேருந்து எல்லாருமே அவங்க கல்யாணத்தை பற்றி விசாரித்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. ஆனால் மதியால் எதுவும் பேச முடியாமல் ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை வந்து சுயமா யோசிக்க சொல்லிட்டு நீங்க உங்க குடும்பத்துக்காக இப்படி யோசிக்காம விட்டுட்டீங்களேன்ற மாதிரி கேட்கும்போது மதியால பேச முடியாம அப்படியே அமைதியா கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா தங்கராஜும் ரேவதியும் வீட்டுக்கு வராங்க, பாக்யராஜ் வீட்டுக்கு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மலரும் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ வந்து எல்லாத்தையும் மறைச்சி எடுத்துட்டு போய் மலர் என்ன பண்ணுவாங்க, கட்டிலுக்கடியில போடுவாங்க. அதை வந்து ரேவதி பார்த்துட்டு வந்து விசாரிப்பாங்க என்னன்னு. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி உங்க அண்ணனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி அதுக்குனால தான் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன்ற மாதிரி அங்க சொல்லுவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாக்யராஜ் வீட்டுல வந்து தங்கராஜ் கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்லும் போது அவரு என்ன சொல்றாரு, மதியம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நைட்டு டின்னருக்கு மதியம் மலரும் சமைச்சிட்டு இருக்கும் போது அப்ப 15 முட்டை வேக வையின்ற மாதிரி மலர் வந்து மதி கிட்ட சொல்லுவாங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, 17 முட்டை தானே, ஏன் 15 சொல்றீங்க? இல்ல எனக்கு வேணான்னும் போது அப்ப அவங்க மாமியார் கேக்குறாங்க, வீட்டுல சும்மா தானே இருக்கா, அவளுக்கு எதுக்கு முட்டை, வேலைக்கு போறவங்களுக்கு தான் முட்டை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்படியே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. மதி ஆகட்டும் மலர் ஆகட்டும். அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.